வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 6 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஈஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல யாருமே இல்ல. இத பார்த்துட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க, எல்லாரும் எங்க போனாங்க, ஒருத்தர் கூட காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, எங்கக்கா எல்லாரும் போனாங்க, ஒருவேளை அந்த கிழவி வீட்டு போயிருப்பாங்களோ. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அங்கயா, கண்டிப்பா என்னோட அனுமதி கேட்காம என் பொண்ணுங்க எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் முன்னாடி உன் பேச்சு கேட்காம இந்த வீட்டு படி தாண்டாம இருந்தது. ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லக்கா, உன் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல, உன்னை ஒரு மனுஷியா கூட பாக்குறதும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த கிழவி வீட்டுக்கு தான் எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுங்க என்ன மீறி முடிவெடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, உன் புருஷன் முன்ன மாதிரி இல்ல, இப்ப உன் பேச்சையும் கேட்கறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவரும் சேர்ந்துதான் பொண்ணுங்களோட அந்த பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு தோணுது. நீ வேணும்னா போன் பண்ணி கேட்டு பாரு. உடனே ஈஸ்வரியும் சரி நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி நினைக்கிறாங்க, நம்ம கூட்டிட்டு போயிட்டு உண்மையை நிரூபிச்சா மறுபடியும் ஒரு சின்ன சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சின்ன சண்டை பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசாப்ல அக்காவை அங்க கூட்டிட்டு போனா என்ன அப்படின்ட்டு வில்லி நேரா அவங்க அக்காவோட போனை டக்குன்னு வாங்கி, அக்கா நீ போன் எல்லாம் அடிக்க வேணாம், பேசாப்ல நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போயிருவோம், அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிறத நான் உன்கிட்ட நிரூபிச்ச மாதிரியும் இருக்கும்ல, வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த கிளவி வீட்டுக்கா என்னை கூப்பிடுறேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னக்கா என்னமோ போகாத மாதிரி பேசுற, நீதான் போயிட்டு அங்க கை நினைச்சிட்டு வந்தியே. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஒன்னும் ஆசைப்பட்டு அந்த வீட்டுல போயிட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு போகல, எல்லாமே சூழ்நிலையால நடந்தது. மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. வேற வழியே இல்லாமதான் அந்த பரமேஸ்வரி வீட்டுக்குள்ள போயிட்டு சாப்பிடுற மாதிரி ஆகிருச்சு. மத்தபடி எனக்கு அவ வீட்டுக்கு போகணும், விருந்து சாப்பிடணும் அப்படின்னு எண்ணமெல்லாம் இல்ல. என் அம்மா எதனால இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை இன்னும் என் மனசுக்குள்ள ஞாபகமா இருக்கு. அதனால என்னைக்குமே அந்த கலவிய நான் மன்னிக்க மாட்டேன். அப்ப வில்லி சொல்றாங்க, சரி ஓகே வா போகலாம், அதுக்குதான் சொல்றேன். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நேரா சேர்ந்து கார் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம பாட்டி எல்லாரும் பேத்திக்கிட்டையும், பேத்திங்களா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எல்லாமே சமைச்சாச்சு, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப பேத்திங்க சொல்றாங்க, பாட்டி எங்களுக்காக நீங்க எப்படி பார்த்து பார்த்து சமைச்சிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி, பாட்டி வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி செல்லங்களா, நீங்க எல்லாரும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு வர வேண்டியது. ஆனா என்ன பண்றது, உங்க அம்மாக்காரியோட கோவத்தினால இந்த வீட்டு பக்கமே வராம இருந்துட்டீங்க. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா, என் பேத்திங்க எல்லாருமே இந்த வீட்டுல ஓடி பிடிச்சு விளையாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, இதே மாதிரி வார வாரம் இந்த வீட்டுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா உங்க கையால சாப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோங்க. அதே நேரத்துல வெளியில கார் சத்தம் கேக்குது. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்ன இது கார் சத்தம் கேக்குது, யாரு வந்திருப்பா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, தெரியலையே பாட்டி அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா காரு கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும் சரி வா போகலாம் அப்படின்னு போனா, அங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க. இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவம். ஈஸ்வரி நேரா அங்க உள்ளவங்களை பார்த்து, என்ன நடக்குது இங்க, நான் ஊர்ல இல்லாத நேரம் என் பொண்ணுங்களை கூட்டிட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கியா. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் இல்லக்கா, எப்படி நம்ம கிட்டே இருந்து நம்ம அம்மாவெல்லாம் பிரிச்சாலும் அதே மாதிரி உன் பொண்ணுங்களையும் பிரிச்சிடணும் அப்படின்னு இந்த கிழவி பிளான் பண்ணிருக்காக்கா. இது கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம இதுல தலையிடாத, இது எனக்கும் என் மருமகளுக்கும் உள்ள பிரச்சனை, இதுல நீ தலையிடுறதுக்கு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி பேசுறத நான் மட்டும்தாக்கா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், என்னையே எப்படியாவது துரத்தி அடிச்சுட்டா உன்னை மொத்தமா அனாதை ஆக்கலாம் அப்படிங்கறதுதான் அந்த கிழவியோட பிளானே. பாத்தியா, நம்ம இல்லாத நேரம் நம்ம பொண்ணுங்களை கூட்டிட்டு விருந்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா, பாத்தியா உன் பொண்ணுங்க என்னமோ உன் பேச்சு கேட்கும் அப்படின்னு சொன்ன, பாத்தியா உன் பொண்ணுங்க எங்கேயாவது உன் பேச்சு கேக்குதா, எல்லாமே அதுகளும் வந்து
கிளவி கூட உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. ஈஸ்வரி அவங்க பொண்ணுங்களை பார்த்து, இங்க பாருங்க, மரியாதையா இப்ப வீட்டுக்கு வரீங்களா இல்லையா? அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, அம்மா என்னம்மா? பாட்டி உங்களுக்காக ரொம்ப ஆசையா சமைச்சிருக்காங்கம்மா. பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பிடாம போயிட்டா. நாங்க சாப்பிட்டு மட்டும் வந்துடுறோமா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கை நினைக்காம இந்த இடத்த விட்டு வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே ரொம்ப சோகமா எந்திரிக்கிறாங்க. அப்ப பாட்டி நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு சொல்றது கேளு. என் பொண்ணுங்க எல்லாருமே சாப்பிட்டு போயிடட்டும். என் பேத்திங்க சாப்பிடாம போனா மனசு வேதனையா இருக்கும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நாங்க இல்லாத நேரம் எங்க பொண்ணுங்க கிட்ட ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டு விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லார் மனசையும் கெடுத்துக்கிட்டு இருக்கா. மரியாதையா சொல்றது கேளு, எங்க பொண்ணுங்களை விட்டுரு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ தேவையில்லாம எங்க குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்க. மரியாதையா நீ போயிரு. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நீங்க ஆரம்பத்துல இருந்து அக்காவோட பேச்சை கேட்க தவறிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தியாக்கா, உன்னோட அந்த செல்லமான மாப்பிள்ளை தான் காரணம். அவர்தான் இந்த வீட்டுல உள்ள பொண்ணுங்க எல்லாரையுமே இங்க கூட்டிட்டு வந்துட்டு இந்த கிழவி கூட உறவு கொண்டாட வச்சிருக்காரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா மாப்பிள்ளையை பார்த்து, மாப்பிள்ள, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா அவரை பேசாத, அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுக்கு வில்லி கேக்குறாங்க, என்ன புருஷனை பழி சொன்னதோட உனக்கு வந்துட்டு கோவம் வந்துருச்சா? இங்க பாரு, இன்னைக்கு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே இவனாதான் இருப்பான். அக்கா வாக்கா, நம்ம பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தோடையும் வேதனையோடையும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பாட்டி வந்துட்டு கெஞ்சுறாங்க, ஈஸ்வரி, ஒருவேளை சாப்பாடு மட்டும் என் பேத்திங்க சாப்பிட்டு போயிட்டுமே, ப்ளீஸ் ரேவதி அப்படி, ப்ளீஸ் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுங்க இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய விஷயம், உன் வீட்டுல சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டே நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப நம்ம பாட்டி வந்துட்டு ரொம்ப வேதனையோட நின்றுகிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, அத்தியோட கோவத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அவங்க கண்டிப்பா ஒரு நாள் மாறுவாங்க பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப பாட்டி கேக்குறாங்க, எப்பயா? இவளை பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு கோபத்துல இருந்து மாறிடுற மாதிரி தெரியல. அவளோட கோபம் இன்னும் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. தேவையில்லாம இந்த சந்திரா கண்டதையும் சொல்லி இன்னுமே அந்த ஈஸ்வரிய கோபத்தோட தான் வச்சிருக்கா. அவ என்னைக்குதான் வந்துட்டு மாற போறான்னு தெரியல. என் பேத்திங்க சாப்பிடாம போனது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, ஒரு நாள் பேத்திங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு வந்துட்டு விருந்து கொடுக்கலாம் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம ராஜா வந்துட்டு அவங்க பாட்டிய பார்த்துட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் மட்டும் ஈஸ்வரியை எதிர்க்கிற ஒரு தைரியத்துல இருந்திருந்தா நான் என்னைக்கும் அவளை அடிச்சு இழுத்துட்டு வந்து நம்ம குடும்பத்துக்கு கூட ஒண்ணு சேர்த்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லாம போயிருச்சு அப்படின்ட்டு அவரு கஷ்டப்படுறாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, ஒருத்தரை அடக்கிதான் ஆளணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுயா, அன்பால கூட ஜெயிக்கலாம். நீ இப்படி இருக்கன்னு கவலைப்படாதயா, எல்லாமே நல்லதுக்குதான். 4 பொண்ணுங்களையும் நல்லபடியா வளர்த்திருக்கே, இது ரொம்ப பெரிய விஷயம் தானே. மத்தபடி நீ எதை பத்தியும் யோசிக்க வேணாம். கண்டிப்பா ஒரு நாள் காத்து நம்ம பக்கம் வீசும். அன்னைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒன்னா நல்லா இருப்போம்யா. அன்னைக்கு என் பேத்திங்க வந்துட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போகட்டும், நீ இதை பத்தி கவலைப்படாதயா அப்படின்னு சொல்ல, உடனே ராஜாவும் சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேதனையோட நேரா வீட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வீட்டுக்கு போனதோட அவங்க பொண்ணுங்க எல்லாரையுமே பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்க, எனக்கே வந்து துரோகம் பண்றீங்கல்ல, இப்படி என்கிட்ட சொல்லாம அந்த கிழவி கூட போய் நான் இல்லாத நேரத்துல உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அண்ணம்மா இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க, பாட்டியாலதான் இன்னைக்கு நீங்க இப்படி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க, அது தெரியுமா இல்லையா? அதுக்கு வில்லைக்கு சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி தான், அவன் தான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். ஏதோ உங்க கண்ணுக்கு வந்துட்டு அந்த ராமசாமி பட்டிருக்கான், அதனாலதான் அக்கா வந்துட்டு இன்னைக்கு வெளியில இருக்கா. மத்தபடி அக்கா வெளியில இருக்கிறதுக்கு ஒன்றும் அந்த பொம்பளை காரணம் இல்ல. நீ தேவையில்லாம அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி நீங்க தான் தேவையில்லாம பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அம்மா வந்துட்டு கண்டிப்பா வந்து
பாட்டி மேல உள்ள கோபத்தை மறந்து பாட்டிய வந்துட்டு ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க கண்டிப்பா விடமாட்டீங்க போல. நீங்க தான் சித்தி எங்க குடும்பத்தை பிரிக்கிறது. இது கேட்டதும் வில்லி வந்துட்டு பாத்தியாக்கா எப்படி பேசுறத, உன் பொண்ணுங்களுக்கு எதுவுமே பேச தெரியாது அப்படின்னு சொன்ன, இப்ப ஒருத்தரை எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு பாத்தியா? அதுவும் இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன். அத பத்தி எல்லாம் அவ கொஞ்சம் கூட யோசனையே இல்லாம எப்படி வந்துட்டு என்ன பேசுறத பத்தியா? இப்படிதான் அந்த கிழவி கண்டதையும் நம்ம பொண்ணுங்களுக்கு ஒரே நாள்ல சொல்லி கொடுத்துட்டா. அக்கா, இன்னொரு நாள் நம்ம பொண்ணுங்க மட்டும் அங்க போனுச்சுன்னு வச்சுக்கேங்க, அவ்வளவுதான். அந்த கிழவி இன்னும் இல்லாததை பொல்லாததை சொல்லி உன்கிட்ட இருந்து பொண்ணுங்களையே பிரிச்சிரும். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க எப்பவுமே வச்சு மிரட்டுறதை எடுத்துட்டு வராங்க. சோ இதை பார்த்துட்டு ரேவதி டக்குன்னு ஓடி போய் தடுக்கிறாங்க. அம்மா, என்ன பண்றீங்க? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நான் விட மாட்டேன். அந்த கிழவி என் பொண்ணுங்களையும் என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா இருந்தாலும் உங்க கோபம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. எல்லாருக்கும் நியாயத்தை மட்டும் யோசிக்கிறீங்களே, கொஞ்சமாவது பாட்டிய பத்தி யோசனை பண்ணி பாப்பீங்களா? இங்க பாருங்க, ஏதோ ஒரு போதாத காலம். உங்க அம்மாவும் அக்காவும் இறக்குறதுக்கு பாட்டி காரணமாகிட்டாங்க. ஆனா அவங்க ஒன்னும் மனசறிஞ்சு இதை எதுவும் பண்ணலையே. அது எல்லாமே தற்செயலா நடந்தது. ஏதோ அந்த நேரத்துல அவங்க மேல சந்தேகப்படும்படி ஆகிருச்சு. அதனால அவங்க உயிரை விட்டுட்டாங்க. இதுக்காக பாட்டி எப்படிமா பொறுப்பாகுவாங்க? எந்த உண்மையுமே கண்டுபிடிக்காம அவங்க எப்படிமா இறந்ததுக்கு எப்படிமா பாட்டி வந்துட்டு பொறுப்பாவாங்க? இங்க பாருமா, பாட்டி மேல என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லை. அப்படி அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனையை விட ரொம்ப அதிகமான தண்டனையவே அனுபவிச்சுட்டாங்க. ஒரே ஒரு நாள் பாட்டி வீட்டுக்கு நாங்க போனோம் அப்படிங்கறதுக்காக பாட்டி கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து பாட்டிங்களை பிரிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்துல நீங்க பேசுறீங்களே. ஆனா 20-30 வருஷமா அவங்க பிள்ளைய நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்களே, அதை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களாமா? நீங்க பண்ணா மட்டும் நியாயம், பாட்டி பண்ணா அநியாயமா? என்னமா உங்க நோக்கமெல்லாம்? அம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நீங்க எல்லாருக்குமே நியாயமா பேசுற ஆளு. ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, உன் பொண்ணுக்கு அந்த கிழவி எப்படி எல்லாம் பேச சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் டென்ஷனா அவங்க சித்திய பார்த்து, சித்தி போது நிப்பாட்டுங்க. இப்படி அம்மா கிட்ட கண்டதையும் சொல்லி அம்மாவை வந்துட்டு இப்படி ஆக்கிட்டீங்க. அம்மா வந்துட்டு ரொம்ப பாவம் தெரியுமா? அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியல. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு நினைச்சு அவங்க பாட்டி மேல இவ்வளவு கோவத்தோட இருக்காங்க. சித்தி, இதோட நிப்பாட்டிக்கோங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க தேவையில்லாம இடையில புகுந்து எங்க குடும்பத்துக்குள்ள பல கலவரங்களை கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் நிறையவே பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எதையுமே நாங்க அம்மா கிட்ட சொல்லல. அம்மா கிட்ட சொன்னா ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க அம்மா கிட்ட சொல்லல. ஆனா உங்களை பத்தி சொன்னோம், அவ்வளவுதான். எங்க அம்மா இன்னைக்கே உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த வில்லி. அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா இப்படி பேசுறத அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, சந்திரா எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கா தெரியுமா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னது, உங்க தங்கச்சி உங்களுக்காக என்ன தியாகம் பண்ணியிருக்காங்க? இந்த வீட்டுக்குள்ளே இருந்து உங்களுக்கு எவ்வளவு துரோகத்தை பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டி நம்மளுக்காக எந்தவித தவறான யோசனையை யோசிக்கவே இல்லை. அவங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனா உங்க தங்கச்சி எப்படி திரும்ப யோசிக்கிறாங்க? இந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் பிரியணும், நீங்க வந்துட்டு ஜீரோ ஆகணும் அப்படின்னு நினைச்சு பல திட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா சந்திரா பாட்டு, என்ன இது, என் பொண்ணு இப்படி சொல்ற அப்படின்னு கேட்க, அப்ப சந்திரா வந்துட்டு பயத்துல நிக்கிறாங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இப்ப கூட உங்களுக்கு நேரம் ஆகல. நீங்க இன்னைக்கு இப்படி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே பாட்டி தான். பாட்டி கிட்ட போயிட்டு ஒரே ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாலே போதும். பாட்டி கண்டிப்பா வந்துட்டு உங்களை மன்னிச்சிருவாங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் நன்றியாவது சொல்லுங்க, அதான் நல்லது. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, நீ சொல்றது சரிதான். நான் இன்னைக்கு சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு வகையில அந்த பாட்டி தான் காரணம். சரி, அவகிட்ட நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி இதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சோ நம்ம ஈஸ்வரி போயிட்டு நேரா அவங்க பாட்டியை சந்திக்கிறாங்க. பாட்டியை சந்திச்சுட்டு, இது மாதிரி நான் பண்ணது தப்புதான், நான் உங்களை வந்துட்டு ரொம்ப மோசமா நினைச்சிட்டேன். இன்னைக்கு நான் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க காரணம் தான்.
ஸோ உங்களுக்கு நான் நன்றி சொல்றதுல நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.